சூப்பர் தலைவர் படம் அம்காலமா இருக்கு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு போட்டாலும் வந்து பார்ப்போம். சூப்பர் டிஜிட்டல் பிரிண்ட் சூப்பர் சூப்பர். நல்ல பாட்டு பாடுறோம், டான்ஸ் ஆடுறோம், செமையா என்ஜாய் பண்ணோம். தரமான படம். 35 வருஷம் ஆனாலும் தலைவர் இன்னும் இளையமையா சூப்பரா இருக்கு படம். முதல்ல இருந்து எப்படி இருந்துச்சோ அதே தான், அதே மாதிரியா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். போரே அடிக்கல படம் போரே அடிக்கல, சூப்பரா எல்லாமே என்ஜாய் பண்ணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாலும் மசாஜ். எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே சூப்பர் ஸ்டார் தான். 30 வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்திருக்கு. நீங்கள் இன்னைக்கு 3ஆவது நாள் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இன்னும் 15 நாளில் கூலி வருது, அதுக்கும் கூட்டம் தெரிக்கும். சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு மனிதர், ஒரு நடிகர் வரவே முடியாது. என்றைக்குமே ஒரே தலைவர், எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். சூப்பர் ஸ்டார் வாழ்க. படம் செம்ம ஸ்டைலை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு சீனுக்கும் கிளாப்ஸ் உள்ள தெரிக்குது. கூலி அடுத்து 1000 கோடி அடிக்கும். அந்த படத்தோட வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. 100 தடவை பார்த்தாலும் சலிக்காது. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு படம். நாங்க வீட்ல நிறைய தேடி பார்ப்போம், ஆனாலும் இருந்தோம். சூப்பரா இருந்துச்சு படம். சூப்பரா இருந்துச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு கூலி படமும் எடுத்திருக்காரு. சூப்பர் படம் சார். தியேட்டரே அது அட்டகாசம். எல்லாமே பாட்டு சீனு எல்லாமே என்ஜாய் பண்ணுது. சூப்பராக இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பர். ரஜினி ஸ்டைல் எல்லாம் தனி தான். படம் நல்லா இருந்தது. ஆக்சுவலி நான் சின்ன வயசுல பார்த்தது. ஆக்சுவலி 30 இயர்ஸ் முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் படமே பாஷா தான் பார்த்தேன். ஸோ அப்போ ஃபோட்டோ எடுத்து ரஜினி சாரோட இப்போ என் குழந்தையோட வந்து பார்க்குறேன். நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதான் அப்போ குழந்தையோட பார்த்தேன், இப்போ என்னோட குழந்தையோட பார்க்குறேன். நல்லா இருந்தது. ரஜினி ஸ்டைல் அப்படியே தான் இருக்கும், எப்பவுமே மாறாது. இப்போ ஜெயிலர்லயும் அதே மாதிரி தான் இருந்தது. சூப்பரா இருந்ததுண்ணா. இன்டர்வல் வரைக்கும் வில்லனே காமிக்காம கூட படம் வந்து செம்ம மாசா இருந்தது. என் தம்பி 6 வயசுல படம் பார்த்தாப்புல. இப்போ அவங்க பொண்ணு வந்து 6 வயசுல படம் பார்த்துருக்குறாங்க. என் தம்பி எப்படி என்ஜாய் பண்ணவில்லை, அதை விட இன்னும் அதிகமாக வந்து என் தம்பி பொண்ணு என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் அப்போ தேட்டருக்கு போய் படம் பார்க்கல, இப்போ செம்மையாக என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்தது. ரஜினி எப்பவுமே சூப்பர் தானே. சூப்பர் ஸ்டாருங்கிற பேரே அதானே. செம்ம சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ரஜினி என்ட்ரி வந்தாலே போதும் தான். சூப்பராக இருந்ததுண்ணா. மாணிக்கவும் சூப்பர் தான், பாட்சாவும் சூப்பர் தானா. அடுத்த கூலிக்காக வெயிட்டிங்ண்ணா. ரகுவரன் ரோல் சூப்பர் தானா. ஏன்னா ரகுவரன் அடுத்து திருப்பி பண்ண முடியாது. எல்லாமே சூப்பர்ண்ணா. எல்லாமே மாசா இருந்ததுண்ணா. முன்னாடி இருக்கிறத விட பாட்டு எல்லாமே வந்து இன்னும் மாசா பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருந்தது. சூப்பராக என்ஜாய் பண்ணலாண்ணா. ஓகே, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செம்மையா இருந்துச்சு. செம்மையா. நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன். 6 வயசுல பார்த்தேன். இப்போ வந்து 34 வயசு ஆச்சு. என் பொண்ணு 6 வயசு கூட்டு வந்து அவளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஜாலியாக இருந்துச்சு. நம்மளே பேர் ரஜினி சீன் தான் ஒரு தடவை சொன்னா. ஆட்டோகர் சீன் செம்ம. சாங்ஸ் தேவாக்காக தான் சாங் சூப்பர் ஹிட். நான் மறுபடியும் வந்து நோ டைம் பக்காவா. கண்டிப்பா பழைய லெவலில் விட வேற லெவலில் பக்காவா இருக்கு. சூப்பராக இருந்துச்சுண்ணா. நம்மளால பார்க்க முடியாது. அப்போ ரிலீஸ் ஆன படம் இப்போ ரீரிலீஸ் பண்ணோன்னு சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. படம் இதே மாதிரி எல்லாம் அருமையா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். அந்த மாதிரி தலைவர் பார்த்தது மகிழ்ச்சி. சூப்பரா இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. சூப்பர். ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்தது படம். நல்லா இருந்துச்சுண்ணா. மியூசிக் பாட்டு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நடிப்பு நல்லா இருந்துச்சு. படம் செம்மையாக இருக்குதுண்ணா. ரஜினி படம் சொல்லணுமா? ஸ்டார் ஆச்சு. அவர் படம் நல்லா இல்லாம இருக்குமா? அது எல்லாத்துலயும் கலக்குறவர. ஃபைட் நல்லா இருக்கு. சுரேஷ் கோபி நல்லா தானே எடுத்திருக்கா. டைரக்ஷன் நல்லா இருக்கு படம். நாங்க அப்பவே 1995 பார்த்துட்டோம். இப்ப பாக்கணுமா? சொல்லணுமா? சூப்பர். ரஜினியோட கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. பார்க்கலாம். காமெடிக்கு நல்லா இருக்கு. படமும் பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ண. குரு சொல்லு. வர படத்துக்கு எல்லாம் இந்த படம் சூப்பராகவே இருக்கணும். உண்மையிலே சொல்கிறேன். லைக் வந்துட்டு பழைய படம் தான், ஆனால் வந்துட்டு இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆடியன்ஸை பயங்கரமாக என்ஜாய் பண்ண வச்சாங்கன்னு தான் சொல்லணும். எல்லாம் சூப்பர்ண்ணா. எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக தியேட்டரில் வந்து ட்ரை பண்ணோம். ரீரிலீஸாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணோம். அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த அப்ரோச் கொண்டு வந்திருக்கலாம். படத்தோட ரீரிலீஸ் பற்றி இன்னும் நிறையா இது போட்டிருந்தா மேபி நிறைய பேர் வந்து பார்த்துருக்கலாம் இந்த படத்தை. பட் ஆனால் ரொம்ப நல்ல படம். சூப்பராக. செம்மையாக இருந்துச்சு. தொண்டையை கிழிச்சிட்டாங்க பேசும் போதே தெரியும்.
அவ்வளோ நல்ல படமாக இருந்துச்சு. தேங்க்யூ. ரஜினி படம் சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சா எல்லாரும் பார்க்கலாம், எல்லாம் என்ஜாய் பண்ணோம். ரஜினி நல்லா சூப்பராக இருக்கு. அதுவும் சூப்பராக இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது, எல்லாமே பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. ரகுவரன் ஆக்டிங் நல்லா இருக்குது. இன்னும் ஒன்று மியூசிக்கெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க, அதனால சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது வந்து இந்த படம் வந்து ஒரு 34 வருஷம் இருக்கும். ஆனால் இப்போ வந்துக்கிற இளைஞர்கள்லாம் இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க, தேட்டரில் பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா, டிவியில் தான் பார்த்துருப்பாங்க. இப்போ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. உள்ள ஒரே சவுண்டு நல்லா இருந்தது. எல்லாமே படம் நல்லா இருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம். இல்லை அப்பயும் ஒரு தடவை பார்த்தேன், இப்பயும் ஒரு தடவை தான் பார்க்குறேன். இன்னொரு தடவை பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குதுங்க. நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. பாட்டுலாம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக ஒரு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு நல்லா. என்ன பிஜிஎம்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க படத்தில், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் டிஜிட்டலைஸ்டாக இல்லாமல் கொஞ்சம் அந்த பழைய பிஜிஎம்மே வச்சுருந்தா நல்லா இருக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. அது மிச்சம் எல்லாருக்கும் தோணுச்சா என்னென்னலாம் தெரியல, பட் எனக்கு அது தோணுச்சு. இந்த மாதிரி பழைய பிஜிஎம்மே வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும்னு. அதை மட்டும் ப்ரோ நான் சொல்லணுமா ப்ரோ, தலைவர் எப்பவுமே சூப்பர் தான், சம படம். அது எல்லாமே என்ஜாயபிளாக தான் இருந்துச்சு. இதுன்னா ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறோம், நிறைய வாட்டி பார்த்துருவோம், நல்லா இருக்கு. டன் அதெல்லாம் ஆல்வேஸ் பெஸ்ட் ப்ரோ, ஆல்வேஸ் தேவா. தேங்க்யூ. படம் சூப்பர் சார். அந்த ஒரு கிளைமேக்ஸு, அப்புறம் வந்து அந்த காமெடி சீனு, ஃபைட் சீனு, அப்புறம் தேவாசாருடைய மியூசிக்கு, ஒரு ரோலும் வந்து நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க சார். அப்புறம் அந்த ஆண்டனி கேரக்டர், மாணிக்கம் கேரக்டர் நல்லா ரொம்ப அருமையாக சூப்பர். எத்தனை வாட்டி கூட பார்த்தா கூட போர் அடிக்காது. இந்த பாஷா ரொம்ப நல்லா ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அந்த மாணிக்கம்லேருந்து அந்த பாஷாவுடைய கேரக்டர் வந்து மாணிக் பாஷா ரொம்ப நல்லா ரோல் வந்து நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. சூப்பர். அப்புறம் வந்து அதே மாதிரி ஆண்டனியோட கேரக்டர் ரகுவரன் சார் அவங்களும் நல்லா வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. குட். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். பட் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அவங்க சார் வந்து அந்த எல்லாம் டான்ஸும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்லேருந்து அந்த சார் வரும்போது அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ தான் அந்த பாஷாவுடைய அந்த டைட்டில் சாங்கு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த டைட்டில் சாங் தான் அந்த தேவா சாரை வந்து அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினியில் வந்து வச்சிருக்காங்க. அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் வருது. அப்போ வந்து அந்த மியூசிக் தான் வந்து சார் வந்து அந்த போடுவாங்க. நல்லா இருக்கும். ரொம்ப வைப் சூப்பர். ரகுவரன் இல்லை, பட் அவரோட வில்லனிசம் எப்பவுமே சூப்பராக இருக்கும், மாசாக இருக்கும். தேவா மியூசிக் எப்பவுமே சூப்பர் தான். ஏன்னா ரஜினிக்கு அந்த அண்ணாமலை போட்ட மாதிரி அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு அவர் அச்சிக்கவே முடியாது, நல்லா இருக்கு. பட் குழந்தைய பார்த்து இப்போ 30 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்கு.